ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து இன்றைக்கி அடுத்த பகுதியை பார்ப்போம். அதே கேள்வி பதில் பகுதியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான், நிஜமாலுமே இந்த உலகத்தில் ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்லாம் உண்டா? நம்ம இந்த பூமிக்கு வந்த பிறகு ஏன் ஆன்ம உலகத்தில் நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர். என்னோடய அம்மா அப்பா கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய முந்தைய பதிவு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் பற்றி இருந்தது, அதுக்கு ரிலேட்டடாக இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் மீடியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆன்மாக்கள் கூட பேசுகிறதுக்கான மீடியம் அப்படின்னு பொதுவாக ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அது அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஆள் யார் அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிச்சி தான் அவங்கக்கிட்ட பேசணும். ஆனால் தவறான ஆள்கிட்ட போய் சிக்கிடாதீங்க உங்கள் ஆர்வத்தினால. அதனால் யாராக இருந்தாலும் ப்ராப்பரான ஆளா அப்படின்னு நல்லா தெரிஞ்ச பிறகு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்களாக அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்றத தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க யாருமே. இது என்னோட வேண்டுகோள். சரி, இன்றைக்கி இந்த பதிவு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன் அப்படின்றது நம்ம கிடையவே கிடையாது. இந்த ஹியூமன் அப்படின்றது நம்ம ஆன்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவமே தவிர மற்றபடி இந்த உலகத்துக்கு நம்ம அந்த பாடம் படிச்சுட்டு போகிறதுக்கு இந்த உடம்புங்கிற ஒரு சரீரம் அப்படின்றத ஒன்று நம்ம எடுக்கிறோம். அதுபோல் இந்த பூமிக்கு வரக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் மொத்தம் 3 சரீரம், ஹியூமன் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் ஸ்பிரிட் பாடி அப்படின்னு 3 சொல்கிறாங்க. காரண சரீரம், அப்புறம் சூக்கும சரீரம், 3வது ஆன்மா. இதில் இந்த காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம்ல, இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்றது, இதுக்கு கை கால் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் மைண்ட், அதாவது நம்மளோட தாட்ஸ் இந்த பூமியில் வாழும்போது நமக்கு வேண்டும் வேணாம் பேராசைகள், நம்மளோட எண்ணங்கள், காமம், குரோதம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக அந்த உடம்புல சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோட கூடிய அந்த தேகத்துக்கு பேர் தான் நமக்கு ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த பாடியிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த உடம்புலேருந்து வெளியில் வரும்போது இந்த கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோம், இவ்வளோ நேரம் நம்ம எங்கே இருந்தோம், இப்போ திடீர்னு இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் தானே இருந்தோம், இதுக்கு முன்னாடி வீட்டில் தானே நல்லா இருந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரும் அந்த ஆன்மாக்கு. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த பூமியில் வாழும்போது பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால தான் இறந்துட்டோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்களுக்கு. அதுக்குள்ளே அவங்கள அழைச்சிட்டு போக வரவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஓன் சப்கான்ஷியஸ் மைண்டாகவே இருக்கட்டும், அவங்களுக்கு இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால அந்த இறப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றது நம்ம காரண சரீரம் ஃபிசிக்கல் பாடியை விட கொஞ்சம் லைட்டராகவே இருக்கும், அந்தளவுக்கு கனமாக இருக்காது. இந்த ஆஸ்ட்ரல் பீயிங்கில் நம்மளோட ஆன்மா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே என்னென்னா கொஞ்ச நேரத்தில் அடுத்த 3வது நிலையான அந்த ஆன்மாவாக மாறும். அந்த ஆன்மா அப்படின்றது இன்னும் இறகு போல் இன்னும் ரொம்ப லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பூமியில் இருந்த அந்த காரண சரீரத்தையும் ஆஸ்ட்ரல் பாடியையும் விட ரொம்ப ரொம்ப மெல்லியதாக ஆகிடும் அப்படின்றாங்க. இந்த ஆன்மாங்கிறது ஒரு லைட் ஃபார்ம் தான், பிரைட் லைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுவே ஒரு நல்ல அட்வான்ஸ்டு சோல், யாராவது மெச்சூர்டான சோல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப இளமையாகவும் அப்படியே ரொம்ப தேஜஸ்வியாகவும் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவங்க நல்ல மேன்மையான ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட அந்த அப்பியரன்ஸே வைப்ரேஷன் அதிகமாகும், அவ்வளோ ஒரு யங்காகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து, இந்த உலகத்தில் நிஜமாலுமே ஸ்வர்க்கம் நரகம் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எந்த பேதமுமே கடவுள் உருவாக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்மளோட வேவ் லென்த், அவ்வளோதான். இந்த இடத்துக்கிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஹாலில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் கூடியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து யாரையோ பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காசிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க, புறம் பேசிகிட்டு இருக்காங்க, அவள் அப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதே ஹாலில் இன்னொரு பகுதியில் வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குரூப் ஆஃப் பீப்புள் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு உண்மையான அக்கறையும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனும் இருக்கும். ஸோ இதே போல் தான் அங்கே ஆன்ம உலகிலையும் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, ஒரு நல்லதாக மேன்மையானதாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒரு மேன்மையான குரூப்பாக அங்கிட்டு இருப்பாங்க. மற்ற இந்த கீழ்நிலையான ஆன்மாக்கள், நெகட்டிவ் சோல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு குரூப்பாக தனியாக வேறு இடத்துல இருப்பாங்க.
அவ்வளோதானே தவிர இந்த இடத்துக்கிட்ட வந்து பெரிய தண்டனையோ எதுவுமே கிடையாது. நம்மளோட ஓன் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நமக்கு எல்லாமே தண்டனையை தரக்கூடியது. நம்மளோட மனோநிலை தான் இங்கே நரகம் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் நல்லதை நினச்சா அது ஸ்வர்க்கம், நீங்கள் ரொம்ப கீழானதாக நினச்சி மோசமான ஒரு ஆட்டிடியூட் வாழ்ந்துட்டு வந்தீங்க இருக்கீங்க, இல்லை தவறு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை முடித்தவங்களுக்கு அந்த ஆன்ம உலகில் தோன்றக்கூடியது எல்லாமே வந்து நரகமாக தான் இருக்கும். இதுதான் சொர்க்கம் நரகம் அப்படின்ற ஒரு சின்ன வேறுபாடு தான். அடுத்து, கடவுள் ஏன் நம்மளை வந்து இந்த நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து இருக்கக்கூடிய இந்த பூமியில் வந்து நம்மளை வந்து பாடம் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு? ஏன் இந்த பூமியில் இந்த நல்லவங்களையும் கெட்டவங்களையும் சேர்த்தே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நான் மற்றவங்களால ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதுக்கு கடவுள் இந்த பூமிக்கு முதல்ல அனுப்புகிறாருன்னா நம்ம பாடம் படிச்சுட்டு வர்றதுக்காக தான். இங்கே நீங்கள் வெறும் நல்லது மட்டுமே இருந்துச்சுன்னா உங்களால் பாடம் படிக்க முடியுமா? முடியாது. எது கெட்டதுன்னு தெரிஞ்சால் தான் அப்போ நல்லது எதுன்னு உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அந்த பாகுபாடு உணரும் போது தான் அது தவறான வழி, நம்ம போகக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். எது தவறுனே தெரியாத போது நம்ம எப்படி சரியான வழியில் நிற்க முடியும்? ஸோ கடவுள் நமக்காக உருவாக்கியிருக்க எல்லா விஷயமும் நம்ம உணர்ந்து சரியான பாதையில் நிற்கிறதுக்காகத்தான். அந்த நெகட்டிவ் சோல் அப்படின்றதுலேருந்து விலகி உண்மையாகவும் அன்பாகவும் நல்ல வழியில் நிற்கிறதுக்காகத்தான் கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு ரெண்டும் கலந்த இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்மாக்களுக்குமே வந்து அடுத்தவங்க முன்னேறுவாங்க, அடுத்த நல்ல நிலைமைக்கு போவாங்க அப்படின்னு ஒரு நிச்சயமான நிலை உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. எல்லா ஆன்மாக்களுக்குமே ஃப்ரீ வில் உண்டு. எப்படின்னா, உங்களுக்கு எப்போ வந்து உங்களோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும், மேன்மை நிலையை அடையணும் அப்படின்றது வந்து அது அவங்கவுங்களோட ஓன் ஃப்ரீ வில் தான். இங்கே யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தவே முடியாது. நிஜமாலுமே உங்களுக்கு முன்னேறணும், உங்களுக்கு உதவி வேணும்னு கேட்கும்போது அவங்க உதவி செய்கிறதுக்கு ஆன்ம உலகத்தில் கண்டிப்பாக வருவாங்க. இந்த பூமியாக இருந்தாலுமே நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா உதவியுமே செய்வாங்க. ஆனால் நம்ம அந்த பேட் சோல் நம்ம வந்து சரியான பாதைக்கு திரும்பணும் அப்படின்னு யார் முயற்சி பண்ணணும்னா அந்த ஆன்மா தான் முயற்சி பண்ணணும். வேறு யாரும் அதுக்கு காரணம் இல்லை. ஒருத்தங்க நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் இல்லை தவறான பாதைக்கு போகிறதுக்கும் அவங்களே தான் காரணம். வேறு யாரும் காரணமே இல்லை. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. இந்த பூமியில் வந்த பிறகு நமக்கு ஏன் நம்ம ஆன்ம உலகத்தை பற்றின எந்த ஒரு ஞாபகமும் இருக்கிறதில்ல அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏன்னா இந்த பூமிக்கு வரும்போதே நமக்கு எந்த ஒரு எண்ணப்பதிவுகளும் இருக்காது. ஒருவேளை நம்ம வந்துட்டோம் இந்த பூமிக்கு வரும்போது இந்த ஆன்ம பதிவுகள் பற்றியும் இந்த ஆன்ம உலகத்தை பற்றின எல்லா ஞாபகங்களோடையும் நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வரோம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பூமிக்கு வந்த பிறகு ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா பூமியை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கஷ்டப்படவும் விரும்பவும் மாட்டோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் மரணத்துக்கு பிறகு அங்கே தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த முயற்சியும் செய்ய மாட்டோம். நம்ம ஆன்மாக்கான எந்த ஒரு முன்னேற்றமுமே அங்கே இருக்கவே இருக்காது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலத்துலேயுமே வந்து எல்லாமே நம்மளோட ஃப்ரீவில் தான். என்ன மாதிரி பிறப்பெடுக்க போகிறோம், நம்ம என்ன மாதிரி கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுலேயுமே வந்து யாரும் தலையிடவே மாட்டாங்க. ஆனால் நம்மளோட கர்மாக்களை நம்ம கழிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்துட்டு நம்ம அதற்கான வேலையை மட்டுமே தான் நம்ம செய்யணும் அப்படின்னா ஆன்ம உலகத்தை பற்றின எந்த ஒரு பதிவும் நமக்கு அந்த ஞாபகமும் இந்த பூமியில் வாழும்போது வரக்கூடாது. இதுதான் வந்து இறைவன் நமக்கு விதித்த ஒரு விதி. அப்போ தான் நம்மளால் அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றது அடைய முடியும். மரணத்திற்கு பிறகு ஆன்மாக்கள் தங்களோட சொந்த வீடான அந்த ஆன்ம உலகிற்கு போவதற்கு இல்லை அதுதான் தன்னோட சொந்த வீடு அப்படின்னு அவங்க உணர்றதுக்கு ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மரணம் அப்படிங்கிறது இந்த பூமியில் நிகழும்போது அந்த ஆன்மா வெளிவரும்போது இந்த பூமியில் வாழ்ந்த அந்த எண்ணப்பதிவுகளும் சேர்ந்து அந்த ஆன்மாவை சூழ்ந்தே தான் இருக்கும். இந்த உடம்பு மட்டும்தான் இந்த பூமியில் அழிஞ்சு போகிற ஒன்று. ஆனால் நினைவுகள் அப்படின்றது அழியாத ஒன்று. இந்த சோலோடவே அது வந்து அப்படியே சோல் கேரக்டராக மாறி நின்றும் அந்த எண்ண பதிவுகள் எல்லாமே. அப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த ஆன்மாவோட இணைஞ்சு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும், நம்மளோட உண்மையான ஆன்ம வீடான அந்த ஆன்மா வீட்டிற்கு தான் நம்ம இனிமேல் அடுத்து நகர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஆன்மாவுக்கு புரிய வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த பூமியில் வாழும்போது அவங்களுக்கு உண்டான அந்த பிடிப்பினை அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த சப்கான்ஷியஸ் சொல்கிறதோ இல்லை இந்த பூமியை விட்டு நகர்வதற்கோ அவங்களுக்கு மனசே வராது. ஆனால் தான் எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சரியான பாதையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழும்போது ஒழுங்காக வாழ்ந்துருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு நிறையா நல்லதுகள் செஞ்சு மன நிம்மதியோடு வாழ்ந்தவங்க போதும்பா அப்படின்னு ஒரு இலை உதிர்வது போல்
உதிர்ந்து பயணத்தை கிளப்பி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இதே எனக்கு இந்த பூமியில் வாழும்போது எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது, நிறைய கோபங்கள் இருந்தது, இது எல்லாமே எனக்கு நிறைவேறலை அப்படிங்கும்போது அந்த ஆன்மா நகர்வதற்கு கண்டிப்பாக மறுத்துரும். சில நல்ல ஆத்மாக்களுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வாழும்போதே ஓப்பன் ஆகிடும். ஏன் நம்ம இங்கே வந்தோம்னு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க மரணத்துக்கு பிறகு ரொம்ப சுலபமாக இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு கிளம்பி அவங்களோட உண்மையான வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த சோல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்ல, உண்மையிலே சோல் கேரக்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த பூமியில் நம்ம பிறந்து ஆன்ம உலகிற்கு போய் திரும்ப பிறந்து வந்துட்டுருக்கோம்ல, இது மாதிரி ஒரு 1000 பிறப்புகளாவது நம்ம எடுப்போம். குறைஞ்சது 1000 பிறப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பிறப்புலேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவமும், நம்மளோட கர்மாக்கள் கழிஞ்சு போகிறதுக்கான அந்த அனுபவம் நம்மளதில் பதிஞ்சிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த கர்மாவை கழிக்கும்போது அது எல்லா கேரக்டருமே நம்மளோட அந்த ஆன்மாவோட சேர்ந்து தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு ஆன்மா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஆன்மாவாக இருக்குது அப்படின்னா அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படி இருக்கும்னா, ஒரு தைரியமாகவும் ஒரு நல்லபடியாக அந்த வாழ்க்கையை அவங்க இது வரைக்கும் வாழ்ந்து வந்தவங்களாகவும் இருப்பாங்க. இதே வந்து நெகட்டிவான ஆன்மா அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் ஒரு கெட்ட வழியிலையும் அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்கிறவங்களாகவும் அந்த மாதிரி தீமைகள் செய்து அவங்க வாழ்க்கையை முடித்தவங்களாகவும் அநேகமான வாழ்க்கையில் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஆன்மாவில் என்ன பதிவுகள் வந்து அநேகமாக நெகட்டிவாக தான் இருக்கும். இவ்வளோ தான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா ஆன்மாவுமே வந்து அப்படியே பர்ஃபெக்டாக அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பெட்டரான ஆன்மாவாக சோலாக மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே அந்த தவறான பாதையிலேருந்து உணர்ந்து மாறி ஒரு நல்ல வழிக்கு திரும்பினவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களையுமே அந்த நெகட்டிவ் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். யாருமே வந்து பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. டெஸ்டினி ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் அந்த சைக்காலஜி டாக்டர் எழுதியிருப்பார். ஒரு ஆன்மா கூட பேசும்போது அந்த ஆன்மா பல 1000 பிறப்பு எடுத்திருப்பாங்க. எதுக்காகனா தன்னோட பொறாமை அப்படின்ற அந்த குணத்தை மாற்றிக்கிறதுக்காக பல 1000 பிறப்பு எடுத்தாங்களாம். சரி, அவங்க பியூராக அந்த குணத்தை விட்டுட்டு மாறிட்டாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒவ்வொரு பிறப்பிலையுமே அவங்களோட அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகவே நிறைய பிறப்பு எடுத்து போனாங்களாம். இருந்தாலும் அந்த ஜெலசி அப்படின்ற விஷயத்த அவங்களால அந்த ஆன்மாலேருந்து மொத்தமாக கழித்து கொண்டு வர முடியல. அதை நான் ஃபுல்லாக விட்டுட்டு முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னாங்களாம். ஆனால் இருந்தாலுமே அது ஒரு மெச்சூர்டான ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் இங்கே யாருமே வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் நம்மளோட உயர்நிலையான அந்த ஹையர் ரிலீமில் இருக்கும்போது அந்த மெச்சூர்டான ஆன்மாக்களுக்கு, ஒரு நல்ல பதிவுகள் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்போது அவங்களால அது ஈஸியாக உதத்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களால போக முடியும். அதற்கான உதவிகளும் ஆன்ம உலகத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஆன்மா அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது தான். இங்கே யாரும் வந்து பர்ஃபெக்டாக அப்படியே பியூராக பாசிட்டிவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. உயர்நிலை ஆன்மாக்களுக்குள்ளேயும் எல்லாமே கலந்து தான் இருக்கும். இதுதான் ஆன்மாவோட அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு பர்சன் வந்து இப்போ இறந்தனோடனே அவங்க வந்து எங்கே போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல சோலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த ஒரு நிம்மதியும் ஒரு நிதானமும் இருக்கும்போது அவங்க எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இதே ஒரு சோல் வந்து வாழும்போது கண்டிப்பாக ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், இவங்க ஒரு கீழ்நிலையான ஆன்ம உலகிற்கு தான் போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்முக்கு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம் வந்தோடனே அந்த ஆன்ம உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ம உலகிற்கு போவதற்கு அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றதை ஏற்றுக்கிறதுக்கு தயங்கிட்டு போகவே மாட்டாங்க. ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இறப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை எவ்வளோ நேரத்தில் நம்மளை வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளோட மரணத்தோட தன்மையை பொறுத்து தான். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஏற்கனவே அவங்க அந்த நாள் குறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. இல்லை இது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா நடக்குது அப்படிங்கும்போது அவங்க வரத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் மீன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கால அளவு நேரம் எல்லாமே உண்டு. ஆனால் ஆன்ம உலகத்தில் இந்த கால அளவு நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் தான் எல்லாமே நம்ம சொல்கிற அந்த வருஷ கணக்கு அப்படின்றது. சரி, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றவங்க
எப்படி நம்ம மரணமாக இருந்தாலும் நம்ம எப்படியும் வாழ்ந்திருந்தாலும் குட் சோல்ஸ் வருவாங்களா அப்படின்னா எல்லாருக்கும் வந்து குட் சோல் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த அந்த விதம் அப்படின்றது நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த குட் சோல்ஸ் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஆன்ம உலகத்தில் மேன்மையான படிநிலைக்கு போவீங்க அப்படின்னு அந்த தகுதியானவர்களுக்கான அந்த உலகத்தில் சார்ந்த ஆட்கள் வருவாங்க. இல்லை இந்த பூமியில் வாழும்போதே வந்து கொஞ்சம் மோசமாக இவன் வாழ்ந்துட்டான், இவன் பயங்கர மோசமானவன், இவனால் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு கீழ்நிலை ஆன்மாக்கள் தான் வருவாங்க. அதனால தான் அந்த இறப்பின் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும், கண்டிப்பாக நம்ம அடுத்து எங்கே போய் லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி. பூமியில் இப்போ ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோம், அவருக்கு திடீர்னு ஒரு மரணம், ஒரு ஆக்சிடெண்ட் போல் ஏதோ ஒன்று எதிர்பாராத விதமாக நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து ஹால் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு பயமும் தான் எங்கே இருக்கோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலம் பிடிக்கும். அவங்கள வந்து அந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட்டில் வந்து நல்லா உறங்க வச்சுருவாங்க, தூங்க வச்சுருவாங்க. தூங்க வைக்கும்போது அவங்க மேலே இந்த பியூர் சூரிய கதிர்வீச்சுகள் மாதிரி பாய்ச்சி அவங்கள வந்து ஹீலிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து தூங்கி எழுந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலும் ஒரு மன ஆறுதலும் இருக்கும். ஏன் அவங்களுக்கு இவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, விஸ்பியன் ரத்துவாகி எங்களுக்குமே இந்த ஆக்சிடெண்ட் நடந்த பிறகு நாங்கள் திடீர்னு இந்த ஆன்ம உலகுக்கு வந்துட்டோம். எங்களோட மிகப்பெரிய வேதனை என்ன அப்படின்னா, எங்களோட அம்மா அப்பா இவங்க இந்த டெத்தை வந்து எப்படி அவங்களால வந்து ஜீரணிச்சிக்க முடியும், இனிமேல் நாங்கள் இல்லாமல் அந்த பூமியில் அவங்க எப்படி தனியாக வாழ்வாங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எங்களை போல் இன்னும் சில ஆன்மாக்கள் வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து என்னதான் நீங்கள் வந்து எடுத்து சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற நிலைமையில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த மரணம் அப்படின்றத அந்த ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் அவங்களுக்கு இருக்காது. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உயர் ஆன்மாக்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, அந்த புரிதலுக்காகவும் அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காகவும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனோ நிலைமையில் அந்த ஆன்மாக்கள் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து அது ஏற்றுக்கிற மனநிலை யாருக்குமே இருக்காது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பூமியிலேருந்து வரக்கூடிய இந்த எதிர்பாராத டெத்துனால் வர எல்லாருக்குமே உண்டா இந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட்னா? கிடையாது. ரெலிம் 1லேருந்து ரெலிம் 4 வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட்டில் வந்து பெர்மிஷன் கிடையாது. ஆனால் அதற்கும் மேலே ரெலிம் 4ல் ஸ்டேஜ் 5க்கு மேலே இருக்கவங்களுக்கு, ரெலிம் 5, 6, 7ல் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட்டில் பெர்மிஷன் உண்டு. அதே நேரம் அவங்க அந்த இடத்துட்டு வந்து ரொம்ப நேரம் இருக்க வேணும்னு அவசியமே இல்லை. ஒன்ஸ் அவங்க ஹீல் ஆகிட்டாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த வீட்டுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க ஆன்மூலத்தில் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பூமியில் வாழும்போது மேக்ஸிமம் யாருக்குமே நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது தெரியவே தெரியாது. ஆனால் கடவுள் அருளால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காதில் வந்து விழும்போது இல்லை படிக்கும்போதோ நமக்கு ஒரு புரிதல் வரும். அதனால் அந்த வாழ்க்கையை இன்னும் நம்ம மேம்பட்டதாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் கிளம்பலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.